ஹாய் வெல்கம் டு டிஎஸ் ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு இந்த லாஸ்ட் 1 வீக்கில் நான் வந்து பிகினர் என்ன மிஷின் வாங்கணும், எந்த மாதிரி நான் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிகினர்ஸ் அப்படின்னா இந்த மிஷின் வாங்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, நம்ம பொதுவாக நம்ம மிஷின் வாங்கணும்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும். இன்னொன்று முக்கியமானது உங்களோட பட்ஜெட் பார்க்கணும். ஓகே, உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மிஷினை வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகேவா, உங்களோட பட்ஜெட் 5Kக்குள்ளே வருதுன்னா நீங்கள் அதுக்குள்ளே வர மிஷின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பட்ஜெட் 10 to 15 வருது, இல்லை 20 வருது, இல்லை எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளமே இல்லை, எனக்கு நல்ல மிஷின் வேணும்னா நீங்கள் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்றத நான் கிளியராக இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். உங்களுக்காக ஸ்பெஷலாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. ஓகே, டன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்கணும், பட்ஜெட் பார்க்கணும் அண்ட் நம்மளோட பர்பஸ் பார்க்கணும். பர்பஸ்னால் என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து குட்டியாக பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவீங்க, கொஞ்சம் நிறையவே ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மட்டும் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மிஷின்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க, இதை வந்து கொஞ்சம் பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்க. ஓகே, இப்போ இல்லைனாலும் நான் ஃப்யூச்சரில் கொண்டு போகிறேன்னா அப்போது நீங்கள் எந்த மிஷின் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மிஷினில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 3 டைப் இருக்குது. பெடல் மிஷின், போர்ட்டபிள் மிஷின், செமி இண்டஸ்ட்ரியல் மிஷின், இண்டஸ்ட்ரியல் மிஷின். ஓகே, இந்த செமி இண்டஸ்ட்ரியல் மிஷின் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, ஸோ அது வந்து 3வது கேட்டகரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெடல் மிஷின். போர்ட்டபிள் மிஷின்னா இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டப்பாவாக மிஷின்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க பாருங்கள். எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, நம்ம எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை தூக்கி அழகாக கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு ஷெல்ஃபில் ஒரு ஓரமாக வேணுங்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது லெஸ் மெயின்டெனன்ஸ் மிஷின்ஸ். ஓகே, டன். இப்போ இந்த 3 டைப்பில் எது நீங்கள் வந்து வாங்கணுன்றதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பர்பஸ் வச்சு. நீங்கள் எதுக்காக இந்த மிஷின் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு மட்டும் வாங்குறீங்களா, இல்லை குட்டியாக பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறீங்க அதுக்காக வாங்குறீங்களா? ஓகே, டொமஸ்டிக் பர்பஸா இல்லை கமர்ஷியல் பர்பஸாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். டொமஸ்டிக் பர்பஸாக இருந்தால் நீங்கள் வந்து நார்மல் ஒரு பெடல் மிஷின் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா போர்ட்டபிள் மிஷின் வாங்கிக்கலாம். ஓகே, நார்மல் பெடல் மிஷின் நீங்கள் வந்து மோட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெடல் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போர்ட்டபிள் ஆர் பெடல் மிஷின் வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு மட்டும் நீங்கள் பண்ணிப்பீங்க, இல்லை உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பண்ணிப்பீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, பட் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஷாப்போ இல்லை வீட்லேயே வச்சு கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற ஐடியாவோ இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின் ஆர் செமி இண்டஸ்ட்ரியல் மிஷின் போயிருங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியல் மிஷின் போனீங்கன்னா பெட்டர். பட் அது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிட்ட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் காஸ்ட்டை பொறுத்து செமி இண்டஸ்ட்ரியல் மிஷின் வந்து ஒரு 14க்குள்ளே வரும். ஓகே, செமி இண்டஸ்ட்ரியல் மிஷின் 14க்குள்ளே வரும், இண்டஸ்ட்ரியல் மிஷின் 20 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் பர்பஸ் பார்த்து டிசைட் பண்ணாலும் நம்மளோட பட்ஜெட் மேட்டர்ஸ். ஓகே, நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்கன்றது தான் விஷயம். ஓகே, நம்ம பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிஷினை சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பிலோ 10Kக்குள்ளே தான் நீங்கள் வந்து மிஷின் பார்க்குறீங்க. ஓகே, எனக்கு வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தான், பட் பிலோ 10Kக்குள்ளே இல்லை பிலோ 5Kக்குள்ளே பார்க்குறீங்கன்னா பிலோ 5Kக்குள்ளே நீங்கள் வாங்குனீங்கன்னா செகண்ட்ஸில் தான் மிஷின் வாங்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் பெடல் மிஷின் வந்து ஒரு 6K ரேஞ்சில் கிடைக்கும். பட் டேபிளோடு சேர்த்து நீங்கள் வாங்கும்போது எப்படியும் நம்மளுக்கு 9 கிட்ட வந்துடும் கண்டிப்பாக. அதோட நீங்கள் மோட்டர் அட்டாச் பண்ணுறீங்கன்னா ஒரு 1000 எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகே, 10Kக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பெடல் மிஷின் வாங்கலாம், இல்லை போர்ட்டபிள் மிஷினில் ஒரு சில மிஷின்ஸ் இருக்குது, அது நீங்கள் வாங்கலாம். ஓகே, தென் நீங்கள் 15Kக்குள்ளே போகிறீங்கன்னா செமி இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் இருக்குது. ஓகே, செமி இண்டஸ்ட்ரியல் மிஷின் உஷா அண்ட் மெரிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11K to 14K அந்த ரேஞ்சில் வரும். மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 11 to 14K வரும். செமி இண்டஸ்ட்ரியல் மிஷினுமே பெடல் டைப் தான், அதில் நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல் பெடல் டைப் தான், பட் அதில் இண்டஸ்ட்ரியல் மிஷினோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணலாம், பெடல் வேணும்னா நம்ம பெடல் வந்து மோட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பெடல் பண்ண முடியல அப்படின்னா. ஓகே, டன். இது 15Kக்குள்ளே அகைன் போர்ட்டபிள் மிஷின்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஸ்டிச் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி போர்ட்டபிள் மிஷின்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நீங்கள் போர்ட்டபிள் மிஷின் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 to 15Kக்குள்ளே நிறைய இருக்குது, நிறைய மாடல் இருக்குது, நிறைய எல்லா கம்பெனிலையுமே எல்லா பிராண்ட்லேயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின் ஒரு 18-19லேருந்து ஒரு 30Kக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக் மாடல் நல்ல இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கலாம். ஓகே, பேசிக் மாடலில் நல்ல இண்டஸ்ட்ரியல் மிஷின். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஜாக் எடுத்துக்கிறேன். ஜாக்கோட பேசிக் இண்டஸ்ட்ரியல் மிஷின் மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 கிட்ட வரும்.
ஓகே, இப்போது ஜாக் F5 வந்து 20 ரேஞ்சில் வருது. ஓகே, இது வந்து டெலிவரி சார்ஜ்லாம் எதுவும் சேர்க்காம 20 ரேஞ்சில். நான் சொல்கிற காஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தது தான் சொல்கிறேன். பட் இப்போ கரண்ட்டாக என்ன அமௌண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன காஸ்ட் இருக்குது, இன்றைக்கி காஸ்ட் என்ன இருக்குங்கிறது நான் செக் பண்ணலை. ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் 20 சொன்னேன்னே நீங்கள் வந்து கடையில் போய் 21 22 சொன்னாங்கன்னா அப்புறம் என்ன கேட்காதீங்க ப்ளீஸ். ஓகே, நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் தென் ஜாக் A to B அது வந்து ஆட்டோ த்ரெட் கட்டர் ஃபீச்சர்ஸோட வருது. ஜாக் A to B அது வந்து பார்த்தீங்கன்னா 25 அந்த ரேஞ்சில் வரும், 24 25 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, அண்ட் ஜுக்கியோட பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிட்ட வந்துடும், அரௌண்ட் 25 வரும். ஓகே, நீங்கள் ப்ரைஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு பிராண்டுமே நல்லா தான் இருக்கும். ஜுக்கியுமே நல்லா தான் இருக்கும், ஜாக்குமே நல்லா தான் இருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரியல் மிஷின் சிங்கர் இருக்குது, உஷாலையுமே இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருக்குது, பிரதர்லையுமே இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருக்குது. ஓகே, எல்லா பிராண்ட்லேயுமே இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து ஜாக்கு ஜுக்கி மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்காதா அப்படிலாம் கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகே, நீங்கள் எது உங்களோட பட்ஜெட்டில் வருதோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். சிங்கர் இருக்குது, உஷா இருக்குது, ஜாக் இருக்குது, ஜுக்கி இருக்குது, ஓகே, பிரதர் இருக்குது, அண்ட் நிறைய நம்ம ஊர் கம்பெனி மிஷின்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்து மிஷின் எங்கே போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா இந்தியா மார்ட்டுக்கு போயிடுங்க. ஓகே, இந்தியா மார்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மிஷினை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த டீலர்கிட்ட ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து கம்மியாக வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இந்தியா மார்ட் அதில் போய்ட்டு எந்த டீலர்கிட்ட ப்ரைஸ் வந்து கம்மியாக வருதுன்னு பாருங்கள். பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு அது சரௌண்டிங்கில் இருக்குது, உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக போய் கூட வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ நம்ம நிறைய வந்து ரிசர்ச் பண்ணணும். நம்ம வந்து ஒரு அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் சொல்லிடுறேன், என்னோட வீடியோ பார்த்துட்டு ஓகே உங்கள் ஜாக் சொல்லிட்டாங்க நம்ம ஜாக் வாங்கிடலாம் அப்படி வாங்காதீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறீங்க. ஓகே, சஜஷன்ஸ் நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஆனால் டெசிஷன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது சரியாக வருதுன்னு எடுங்க. எனக்கு மிஷின் பற்றி எதுவுமே தெரியாது, நான் எப்படி டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து பிகினிங்கில் மிஷின் வாங்க போகிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நீங்கள் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் பிகினிங்கில் மிஷின் வாங்க போகிறீங்க, சஜஷன் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் மிஷின் வாங்க போகிறீங்க. நீங்கள் எந்த பிராண்டில் மிஷின் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே, நல்லா தான் இருக்கும். எந்த பிராண்டில் மிஷின் வாங்கினீங்கனாலுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் பேசிக் மாடல் வந்து ஜாக்கில் ஒரு அமௌண்ட் சொன்னேன், ஜுக்கியில் ஒரு அமௌண்ட் சொன்னேன். ஓகே, இதுவே நீங்கள் சிங்கரில் ஒரு அமௌண்ட் இருக்கும், உஷா ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த நாலு இருக்குன்னா இந்த 4ல் உங்களோட பட்ஜெட்டில் என்ன வருமோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நிறைய வந்து பாருங்கள். இப்போ இண்டஸ்ட்ரியல் மிஷின் டைப் பண்ணுறீங்கன்னா என்ன பிராண்ட்லாம் வருது. ஓகே, அதில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் எது செட் ஆகுது, அதுக்கப்புறம் அதில் ரிவ்யூஸ் பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஓகே, பிளைண்டாக ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகே, அது உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது. இதை தாண்டி நம்மளுக்கு நிறைய மிஷின்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட்டன் வைக்கிறதுக்கு இருக்குது, பட்டன் ஹோல் வைக்கிறதுக்கு இருக்குது. ஓகே, நம்மளுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனி மிஷின்ஸ் இருக்குது. ஜிக்ஸாக் போடுறதுக்கு இருக்குது. ஓகே, ஓவர்லாக் மிஷின் இருக்குது. ஓவர்லாக்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தனித்தனி மிஷின்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. எம்ப்ராய்டரி மிஷின் இப்போ வந்து நல்ல அட்வான்ஸ்டாக வந்து நம்மளுக்கு எல்லா மிஷினுமே இருக்குது. நம்மளுக்கு பேசிக்காக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான் வேணும். ஓகே, ஸோ அதை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போது பெடல் மிஷினோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஓகே, பெடல் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற மிஷின் வந்து 30 இயர்ஸாக இருக்குது. எங்கள் மம்மியோட மிஷின் 30 இயர்ஸாக இருக்குது, இன்னமும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு நல்ல மிஷின். ஓகே, ஸோ நீங்கள் பெடல் மிஷின் வாங்கினீங்கன்னா நல்ல லைஃப் வரும், ரொம்ப வருஷம் வரும். ஓகே, அதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நீங்கள் ஃபூட்டர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது அண்ட் ஒரே ஸ்டிச் தான் வரும். ஓகே, அண்ட் நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் கையில் எடுத்து தான் நீங்கள் லாக் போடணும், அதெல்லாம் நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக் மிஷினில். ஓகே, அண்ட் இதில் வந்து நீங்கள் ஜீன் கிளாத்து இல்லை ரொம்ப திக்கான பல்கான கிளாத்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகே, இது நார்மல் மிஷின் நான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போர்ட்டபிள் மிஷினுக்கு போகிறோம். ஓகே, போர்ட்டபிள் மிஷினில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணால் எடுத்து நீங்கள் எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம், எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஹெவி ஃபேப்ரிக்ஸ் அதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது அண்ட் கேரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இதில். ஓகே, அண்ட் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் ஸ்டிச் பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகே, ஒரு லிமிட்டட் ஸ்பீடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அண்ட் கண்டினியூஸாக அதில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அது ஒரு ட்ராபேக். ஓகே,
அதில் வந்து அட்வான்டேஜ் வந்து காஸ்ட் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அந்த காஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 5 to 6 ஸ்டிச்சஸ் இப்போ நீங்கள் 9Kல பார்க்குறீங்க நார்மல் மிஷினை விட நீங்கள் போர்ட்டபிள் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஓகே, அது அட்வான்டேஜ். ஓகே, இப்போ வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு போகலாம். இண்டஸ்ட்ரியல் மிஷினில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஃபூட்டர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், நல்ல ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் ஹெவி டியூட்டி மிஷின். ஓகே, ஹெவியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 24 hours நீங்கள் ஓட்டினீங்கனாலும் ஓட்டிக்கலாம். மெயின்டைன் பண்ணிக்கணும்னு என்னென்னா கரெக்டாக ஆயில் வந்து நம்ம விடணும், நம்ம வந்து டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். அதுதான் மெயின்டெனன்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம ஆயிலெலாம் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் மெயின்டெனன்ஸ். நீங்கள் வந்து நார்மல் பெடல் மிஷின் எது வாங்கினாலுமே நீங்கள் வந்து ஆயிலெலாம் கரெக்டாக விட்டு மெயின்டைன் பண்ணணும். ஓகே, உஷா மிஷின் நல்லா ரொம்ப வருஷம் இருக்கும் அப்படின்றனால நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. ஆயில் விட்டு அதில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ இல்லையோ ஆயில் வந்து வீக்லி ஒன்ஸ், 2 daysக்கு ஒன்ஸ், 3 daysக்கு ஒன்ஸ், இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்கெடியூல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆயில் விட்டுட்டே இருக்கணும். ஓகே, அப்பப்போ ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு ஸ்டிச் அப்பப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் உஷா மிஷின்லேயுமே. அண்ட் இண்டஸ்ட்ரியல் மிஷினில் நீங்கள் ஹெவி ஃபேப்ரிக்ஸில் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, தின் ஃபேப்ரிக்ஸும் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வைஸ் நீடில் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபூட்டஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப நேரம் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் அதில் இருக்குது. ஓகேவா, என்ன கொஞ்சம் நம்ம வந்து காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இண்டஸ்ட்ரியல் மிஷின், அவ்வளோதான். ஓகே, இப்போ பிகினர்ஸ்க்கு நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன், எனக்கு வந்து 20,000 கொடுத்து நான் மிஷின் வாங்கணுமா அப்படின்ற அளவுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் மிஷின். பட் அது வந்து ஒர்த் ஃபார் மணி. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட பர்பஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் 10Kக்குள்ளே வர ஒரு சில மிஷின்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் 10 to 15Kக்குள்ளே ஒரு சில மிஷின்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் 20Kல ஒரு சில மிஷின்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். பட் இது மட்டும் தான் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, நான் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இன்னும் நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய கம்பெனி மிஷின்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா மார்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். அண்ட் டீலரோட நம்பரோட சேர்த்து வந்துடும். ஓகே, நீங்கள் வந்து டைரெக்டாக கால் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து இப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டேன், நம்ம வாங்கி தான் ஆகணும் இல்லை, நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேளுங்க, டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், டெலிவரி காஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக நீங்கள் வந்து ஆர்டர் போடுறீங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நான் வந்து கோயம்புத்தூரில் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு இங்கே வரதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது. ஓகே, எனக்கு வந்து அந்த டீலர்கிட்ட இப்போ இந்த டீலர்கிட்ட 10,000, அந்த டீலர்கிட்ட வந்து 9,500 சொல்கிறாங்க. ஓகே, மிஷின் வந்து 500 கம்மி அப்படின்னு சொல்லி நான் கோயம்புத்தூரில் இருக்கவங்க கிட்ட ஆர்டர் போட்டேன்னா எனக்கு ஷிப்பிங் 1,500 வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஷிப்பிங் வந்து 1,500 வரும். ஸோ நான் 1,000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஷிப்பிங்லேருந்து எல்லாமே சேர்த்து இப்போ ஃபூட்டஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க நீங்கள் மிஷின் வாங்கும்போது. ஓகே, ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காஸ்ட் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பேப்பரோ இல்லை நோட்டை போட்டு எழுதிக்கோங்க. இந்த டீலர்கிட்ட ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க, இவங்க வந்து இந்த அமௌண்ட் இந்த மிஷின் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பட்ஜெட் வைஸ் எந்த மிஷின் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் ஒரு மிஷினையும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ எப்படி மிஷின் வாங்கணுங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் பார்க்கணும் அண்ட் உங்களோட பர்பஸ் பார்க்கணும். ஓகே, பிகினர்ஸ்க்கு எந்த மிஷின் வந்து வாங்கணும், நான் வந்து கம்ப்ளீட் பிகினர், எனக்கு எந்த மிஷின் வாங்கணும்னா நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் எந்த மிஷின் வேணாலும் வாங்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் தான் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் எந்த மிஷினை வேணாலும் வாங்கி கற்றுக்கலாம் இல்லையா. டெமோ வந்து அந்தந்த பிராண்ட்லேயே கொடுத்துருவாங்க, அவங்களே வந்து இங்கே டெமோ கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து கற்றுக்க போகிறீங்க. அப்போது எனக்கு எது ஈஸியாக இருக்கும், இது ஈஸியாக இருக்குமா, அது ஈஸியாக இருக்குமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கற்றுக்கும் போது எல்லாமே ஈஸி தான். ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே புதுசு தான். ஓகேவா, இப்போ நான் புதுசாக பண்ண போகிறேன், எது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற கொஷின் வேண்டவே வேண்டாம். ஓகே, உங்களோட பட்ஜெட்டுக்கு நீங்கள் என்ன மிஷின் வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ தான் நான் வந்து ஸ்டிச்சிங்கே போகிறேன், எனக்கு மிஷின் பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, அப்போ நான் வந்து உஷா மிஷின் வாங்கி தான் பழகணுமா, பெடல் மிஷின் தான் யூஸ் பண்ணணுமா, ஓகே, இல்லை நான் போர்ட்டபிள் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு நீங்கள் எந்த மிஷின் வாங்குறீங்களோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மிஷின் வாங்கிட்டு டெமோ கொடுப்பாங்க. அப்போ அந்த டெமோவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிகினர்ஸ்க்கு ஸ்பெஷல் மிஷின்லாம் எதுவும் இல்லை, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இது வருமா, நான் வந்து இப்போ தான் கற்றுக்க போகிறேன், இதில் நான் பண்ணால் எனக்கு வருமா, நான் இதில் பண்ணலாமா அப்படின்ற கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து மனசில் எழுப்பவே வேண்டாம். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும் வருமா வராதான்னு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வருமா வராதான்னு கொஷின் மார்க்கில் இருந்தீங்கன்னா கொஷின் மார்க்லேயே தான் இருப்பீங்க. ஓகே, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளோதான். ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த தயக்கத்துலேயே இருப்பீங்க. ஓகே, ஏன்னா நானும் இருந்திருக்கேன். அந்த தயக்கம் வந்து நம்மளை வந்து ஸ்டார்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகே, ஸோ எதுலேயுமே தயங்காதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக பண்ண முடியும் எல்லாராலையும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதுலேயும் இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். மிஷின்ஸ் நம்ம எப்படி வாங்கணுன்றது சிம்பிளாக எப்படி சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஈஸி டு ஹேண்டில், எல்லாமே ஈஸி டு ஹேண்டில் தான். நம்ம வந்து கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். பாய்.